மின்சார உடலின் வழியாக செல்லும் போது மின்சார காயங்கள் ஏற்படுகின்றன. இது உட்புற உறுப்புகளின் செயல்பாட்டை பாதிக்கிறது மற்றும் திசுக்களை எரிக்கிறது. தோலில் ஏற்படும் தீக்காயங்கள் மட்டுமே வெளியே தெரியும் அறிகுறியாக இருக்கலாம், ஆனால் உட்புற காயங்கள் மிகவும் ஆபத்தானவை. மின்னதிர்ச்சி உடலின் மின் அமைப்புகளை குறுக்கிடச் செய்கிறது. இதனால் நரம்புகள் துடிப்புகளை அனுப்புவதை நிறுத்துகின்றன அல்லது தாறுமாறாக அனுப்புகின்றன. இது கடுமையான தசை சுருக்கங்கள், இதய துடிப்பு நிறுத்தம் அல்லது வலிப்பு போன்ற மூளை பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். காயத்தின் தீவிரம், மின்னோட்டத்தின் அளவு, வகை, உடலில் அது செல்லும் பாதை மற்றும் வெளிப்படும் நேரம் ஆகியவற்றை பொறுத்தது. மின்கலங்களில் உள்ள நேர் மின்னோட்டம் மற்றும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்டம் என 2 வகைகள் உள்ளன. நேர் மின்னோட்டம் ஒருவரை தூக்கி எறியக்கூடும், ஆனால் மாறுதிசை மின்னோட்டம் மிகவும் ஆபத்தானது. இது தொடர்ச்சியான தசை சுருக்கத்தை ஏற்படுத்தி மின்சார மூலத்தை விட முடியாமல் செய்கிறது. இதனால் சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் இதய துடிப்பில் மாற்றங்கள் ஏற்படலாம். மின்சாரம் உடலில் செல்லும் பாதை முக்கியமானது. இதயம் வழியாக செல்லும் மின்னோட்டம் மிகவும் அபாயகரமானது. மேலும் ஈரமான தோல் மின் தடையை குறைத்து உட்புற உறுப்புகளுக்கு அதிக சேதத்தை விளைவிக்கும். தடிமனான தோல் மின்சாரத்தை ஓரளவிற்கு தடுக்கும். அறிகுறிகளில் தசைவலி, எலும்பு முறிவுகள் மற்றும் நினைவாற்றல் பாதிப்பு ஆகியவை அடங்கும். உயர் மின்னழுத்த காயங்கள் கடுமையான உட்புற தீக்காயங்களை உண்டாக்கும். மின்சாரம் கண்களுக்கு அருகில் சென்றா அது பிற்காலத்துல கண்புரை நோயை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தசை சிதைவு ஏற்படும் போது மயோகுளோபின் என்ற வேதிப்பொருள் இரத்தத்தில் கலந்து சிறுநீரகங்களை சேதப்படுத்தும். இது ராப்டோமயோலிசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. தீக்காயங்கள் வெளியே தெரியாவிட்டாலும் கூட மின்சாரம் பாய்ந்தால் இதய துடிப்பு திடீரென நின்றுவிடும் ஆபாயம் உள்ளது. மருத்துவர்கள் தீக்காயங்கள், எலும்பு முறிவுகள் மற்றும் முதுகெலும்பு பாதிப்புகளை பரிசோதிப்பார்கள். இதய துடிப்பை கண்காணிக்க இசிஜி எடுக்கப்படும். சில நேரங்களில் இரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை அல்லது சிடி மற்றும் எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் பரிசோதனைகள் தேவைப்படலாம். பாதிக்கப்பட்டவரை மின்சாரத்திலிருந்து பாதுகாப்பாக பிரிப்பதே முதல் சிகிச்சை. மின்சாரத்தை உடனடியாக அணைக்க வேண்டும். மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் நபரை மீட்பவர்கள் ஒருபோதும் தொடக்கூடாது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை உறுதி செய்த பின்னரே அவரை அணுக வேண்டும். நபர் பாதுகாப்பாக இருக்கும்போது அவரது சுவாசம் மற்றும் நாடி துடிப்பை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் உடனடியாக சிபிஆர் சிகிச்சையை தொடங்கவும். எந்த ஒரு மின்சார காயத்திற்கும் உடனடியாக அவசர மருத்துவ உதவியை அழைக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். கடுமையான பாதிப்புகளுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும். தசைச்சிதைவு ஏற்பட்டால் நரம்பு வழியாக திரவங்கள் செலுத்தப்படும். மேலும் காயங்களுக்கு தகுந்த சிகிச்சை மற்றும் டெட்டனஸ் ஊசி போடப்படலாம். வலி நிவாரணிகளும் தீக்காய களிம்புகளும் பயன்படுத்தப்படும். தடுப்பு நடவடிக்கையே சிறந்தது. மின் சாதனங்கள் சரியாக பொருத்தப்பட்டு பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும். குழந்தைகள் உள்ள வீடுகளில் மின்துளை காப்பான்களை பயன்படுத்தவும். எப்போதும் 3 முனைகள் கொண்ட பிளக்குகளை பயன்படுத்த வேண்டும் மற்றும் புவி தொடுப்பு முனையை அகற்றக்கூடாது. சமையலறை மற்றும் குரியலறை போன்ற ஈரமான இடங்களில் மின் கசிவை தடுக்கும் சர்க்யூட் பிரேக்கர்களை பயன்படுத்தவும். உயர் மின்னழுத்த கம்பிகளுக்கு அருகே ஏணிகள் அல்லது நீண்ட கம்புகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இது மின்சாரம் காற்றில் பாய்ந்து தாக்கும் ஆபாயத்தை தடுக்கும். மின்சாரம் பற்றிய விழிப்புணர்வும் முறையான பாதுகாப்பு நடைமுறைகளும் மின்சார காயங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். பாதுகாப்பான மின் பயன்பாடு உயிரை காக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்க. விழிப்புணர்வுடன் இருப்போம். மின் விபத்துகளை தவிர்ப்போம்.